இன்றைக்கி மெயினாக எடுத்துக்கின 2 அஜெண்டா என்னன்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக டிராஃபிக். இப்போ தொடர்ந்து புதுவை மாநிலத்தில் வந்து நம்முடைய போக்குவரத்து நெரிசல் வந்து அதிகமாக இருந்துக்கிட்டே இருக்குது. நாளுக்கு நாள் நிறைய சுற்றுலா பயணிகள் புதுவை மாநிலத்திற்கு வந்துகிட்டு இருக்கிறாங்க. அதனால் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நம்ம காவல்துறையாக நம்ம என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும், அதே மாதிரி பொதுப்பணித்துறைகள் அதிகாரிகளும் இந்த கூட்டத்தில் அழைக்கப்பட்டு பொதுப்பணித்துறை சார்பாக என்னென்ன நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும், காவல்துறையும் பொதுப்பணித்துறையும் சேர்ந்து நம்முடைய அந்த டிராஃபிக்கை மேனேஜ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்ற ஆலோசனை மிக தீவிரமாக பண்ணியிருக்கோம். வெகு விரைவாக அந்த பகுதியில் இருக்கிற எல்லா பகுதியில் இருக்கின்ற அந்த நம்முடைய போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்துவதற்கான உரிய நடவடிக்கையை எடுப்பதற்கான ஆலோசனைகள் இங்கே பெறப்பட்டிருக்கின்றது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து சைபர் கிரைம் வந்து நாம் இன்னும் எப்படி ஸ்ட்ரென்தன் பண்ணுறது, அதே மாதிரி இந்த போதைப் பொருள் ஒழிப்பில் வந்து நாம் இன்னும் எவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்ணலாம், அதே மாதிரி இந்த குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெறாத இருக்கிறதுக்கு அந்த லா அண்ட் ஆர்டரை மெயின்டைன் பண்ணுறதுக்கான நடவடிக்கைகள் நம்ம என்னென்ன எடுக்கணும், அதே மாதிரி நியூ போலீஸ் ஸ்டேஷன்ஸு இப்போ புதிதாக வந்து இப்போது போலீஸ் நிலையங்கள் வந்து உருவாக்குறதுக்கு இப்படி போன்ற எல்லா விஷயங்களும் இந்த கூட்டத்தில் வந்து இன்றைக்கு ஆலோசிக்கப்பட்டது. அந்த அடிப்படையில் வருங்காலத்தில் நம்முடைய காவல்துறை மிக சிறப்பான முறையில் புதுவை மாநில மக்கள் அமைதியாக வாழ்வதற்கான ஒரு நிலைப்பாட்டை உருவாக்குவதற்கு ஒரு நடவடிக்கையை எடுப்பதற்கு இந்த அரசாங்கம் அனைத்து நடவடிக்கைகளும் குறிப்பாக எங்களுடைய காவல்துறை அதற்கான நடவடிக்கையை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருக்கின்றது. இனிமேல் தொடர்ந்து எடுக்கணும் அப்படின்னு கேட்டிருக்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நைட் பீட்டு வந்து அதிகப்படுத்தணும். அதே மாதிரி டிராஃபிக்கில் வந்து இருக்கிற அந்த டிராஃபிக் சிக்னல்ஸில் நைட்டில் அந்த டிராஃபிக் வெஹிக்கிளில் போயிட்டு செக் பண்ணுறது பீட்டு, டிராஃபிக் பீட்டு இதெல்லாமே நம்ம வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கோம். அது வெகு விரைவாக குற்றங்களை புரிந்து வந்த ஒரு மிகப்பெரிய கும்பலை நம்முடைய புதுவை மாநில சைபர் கிரைமுடைய டீமு மரியாதைக்குரிய எஸ்எஸ்பி கலைவாணன் தலைமையில் இருக்கின்ற வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காவல்துறையில் நம்முடைய புது டிஜி அவர்கள் பொறுப்பேற்று இன்னைக்கு காவல்துறையுடைய பல்வேறு பிரிவுகள் சம்பந்தமான ஆலோசனைகள், குறிப்பாக லா அண்ட் ஆர்டரு, அதே மாதிரி வந்து ஆன்டி நார்கோட்டிக்ஸு, டிராஃபிக்கு, ஐஆர்பிஎன் இப்படி எல்லா துறைகள் சம்பந்தமான ஒரு ஆலோசனை கூட்டம் நடந்தது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் இது வரைக்கும் நம்ம என்ன நடவடிக்கை எடுத்திருக்கிறோம், நம்ம இனிமேல் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறோம் அப்படின்றது சம்பந்தமாக பல்வேறு ஆலோசனை நடந்தது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குறிப்பாக வந்து இந்த வேலைவாய்ப்பு காலி பணியிடங்கள் நிரப்புவது, இன்னும் இது வரைக்கும் ஏற்கனவே நிறைய காலி பணியிடங்கள் காவல்துறை நிரப்பப்பட்டிருக்கின்றது.